ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு டே 13 கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சுப்பா. அதாவது ஃபெப் 10th அன்றைக்கி கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஃபெப் 11 வந்து நமக்கு கவுன்சிலிங் கிடையாது. ஃபெப் 12 தான் நெக்ஸ்ட்டு நமக்கு கவுன்சிலிங்கு. ஸோ லாஸ்ட் வெட்னஸ்டேக்கு அப்புறம் நமக்கு இன்றைக்கி தான் கவுன்சிலிங் இருக்குது. தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, ஸோ அதெல்லாம் நமக்கு லீவு. ஸோ இப்போது அந்த வெட்னஸ்டேக்கும் இன்றைக்கும் என்ன சேஞ்சஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு டேரெக்டாக எக்ஸ் சர்வீஸ்மேன் போயிடலாம் நம்ம ஜிடியில். ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்தோன்னா 3ல் இன்னும் 4ல் 1 ஃபில் ஆகி இன்னும் 3 அவைலபிளாக இருக்குது. பிஎஸ்டிஎம்னு பார்த்தோன்னா அந்த ஒன்றுமே அவைலபிளாக இருக்குது. இது ஜென்ரல் பிளைண்டும் ஆர்த்தோலையுமே நமக்கு அவைலபிள் இருக்குப்பா. ஸோ ஆர்த்தோ முடிஞ்சிருச்சு பாருங்கள், அந்த ஒன்றுமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. பிளைண்டுன்னு பார்த்தோன்னா ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ முல்டாலே ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜென்ரல் டவுன் டிடபிள்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா 4 வேக்கன்சி அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ 2 வேக்கன்சிஸ் பிஎஸ்டிஎம்மும் நமக்கு அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ பிசியில் எக்ஸ் சர்வீஸ்மேன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4க்கு 4மே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜென்ரல் டெஃப்னு பார்த்தோன்னா ஒரு இது அவைலபிளாக இருக்குது. முல்டால நமக்கு 2மே அவைலபிளாக இருக்குப்பா. ஸோ நமக்கு வந்து டிடபிள்யூ பிசிலன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4 அவைலபிள் இருக்குது. ஒன்று தான் நமக்கு ஃபில் ஆகிருக்கு. பிஎஸ்டிஎம் ஒரு வேக்கன்சிஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உமன் டெஃப்னு பார்த்தோன்னா ஒரு வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எம்பிசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆத்தோடு முடிஞ்சிருச்சு. ஜென்ரல் டெஃப்ல வந்து ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. இதே முல்டான்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதே வந்து எம்பிசியில் டிடபிள்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா 5 வேக்கன்சிஸுமே அவைலபிளாக இருக்குது. ஆமாம், வித்தவுட் பிஎஸ்டிஎம் கொடுக்கல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளைண்டுன்னு பார்த்தோன்னா ஒரு வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குப்பா, இது உமனுக்கு. இதே வந்து நம்ம வந்து பிசிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. உமன் முடிஞ்சிருச்சு. டிடபிள்யூக்கு ஒரு வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பிசிஎம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இங்கே ஃபினிஷ் ஆயிடுச்சு. எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் வந்து ஒரு வேக்கன்சிஸ் இருக்குப்பா. அகெயின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சி வந்து பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ வந்து எஸ்சி ஜென்ரல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெஃப்ல வந்து 2 வேக்கன்சிஸ் இருக்குது. முல்டாவில் வந்து ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது நமக்கு இன்னும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிடபிள்யூன்னு பார்த்தோன்னா எஸ்சி டிடபிள்யூ பார்த்தோம் அப்படின்னா 5 வேக்கன்சிஸுமே நமக்கு இன்னும் அவைலபிள் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எஸ்டி ஜென்ரல்லே நமக்கு இன்னும் ஒரு வேக்கன்சி அவைலபிள் இருக்குப்பா. எஸ்டி உமனில் ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம மொத்தம் 57 வேக்கன்சிஸ் இருக்குது. இது விஏஓக்கு மட்டும்தான். பிசிஎம்க்கு ஏதாவது ஜென்ரலில் இருக்கா? டிடபிள்யூக்கு இருக்குது, பிசிஎம்க்கு. ஸோ இன்றைக்கி ஃபில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிசிஎம் வந்து ஜென்ரலுமே இன்றைக்கி ஃபில் ஆயிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி உமனுக்கு இருந்ததும் ஃபில் ஆயிடுச்சு, பிஎஸ்டியும் ஃபில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ வந்து எஸ்டியில் மட்டும்தான் விஏஓவில் இருக்குது இன்றைக்கி. ஓகே. இதே வந்து நம்ம வந்து ஜேஏ பில் கலெக்டர்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கேயே நம்ம டேட்டா எக்ஸ் சர்வீஸ்மேன் போயிடலாம். ஏன்னா ஜென்ரல்லாம் ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா 60ல் 1 ஃபில் ஆகி 59 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் 5மே அவைலபிளாக இருக்குது. இதே வந்து ஜென்ரல் பிளைண்டுன்னு பார்த்தோன்னா 1 ஃபில் ஆகி 10 அவைலபிளாக இருக்குது. ஆத்தோவில் 3க்கு 3மே முடிஞ்சிருச்சு, இது முன்னாடி முடிஞ்சிருச்சு. ஸோ டெஃப்னு பார்த்தோம் அப்படின்னா 2 அவைலபிளாக இருக்குது. முல்டாக்கு 3 அவைலபிள் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ஜென்ரலில் இருக்குப்பா. நெக்ஸ்ட்டு வந்து ஜிடியில் வந்து நம்ம டிடபிள்யூ பார்க்கலாம். 33மே அவைலபிளாக இருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம்னு பார்த்தா 4ல் 3 அவைலபிள் இருக்குது. ஒன்று தான் ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு உமன் பார்க்கலாம். உமன் வந்து பிளைண்ட் பார்க்கலாம். 2 வந்து அவைலபிள் இருக்குது. ஆத்தோன்னு பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து டெஃப்னு பார்த்தோம் அப்படின்னா 9 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இதே உமன் வந்து முல்டாவில் நமக்கு 2 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதோட ஜிடி முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பிசி பார்க்க போகிறோம். பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன்னு பார்த்தோம் அப்படின்னா 39மே அவைலபிள் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து 10 அவைலபிளாக இருக்குது பிஎஸ்டிஎம்க்கு. இதே வந்து ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா இது பிசி ஜென்ரல். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. பிசி ஜென்ரல், இது ஜென்ரல் டர்ன் ஜென்ரலான்னு பார்த்துக்கோங்க. ஸோ பிசி ஜென்ரல் பிளைண்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 7 வேக்கன்சிஸ் இருக்குது. 2 தான் ஃபில் ஆகிருக்கு. ஆத்தோன்னு பார்த்தோன்னா 3மே முடிஞ்சிருச்சு. டெஃப் பார்த்தோன்னா 5 இருக்குது. முல்டா 13மே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டிடபிள்யூ பார்க்கலாம். ஸோ டிடபிள்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா 28ல் 1 ஃபில் ஆகி 27 வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. பிஎஸ்டிஎம் பார்க்கலாம் அதிலே. ஸோ பிஎஸ்டிஎம் 5மே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதே வந்து உமன் பார்க்கலாம். உமன் பிளைண்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஒன்று தான் ஃபில் ஆகிருக்கு. உமன் ஆத்தோன்னு பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஆத்தோ மட்டும் முடிஞ்சிருச்சுப்பா. ஜென்ரல்லையும் முடிஞ்சிருச்சு, பிசி ஜென்ரல்லையும் முடிஞ்சிருச்சு, இப்போ உமன்லேயும் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி விஏஓலையும் ஆத்தோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஆத்தோவில் சப்போஸ் நீங்கள் வருவீங்க அப்படின்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து டெஃப்னு பார்த்தோன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குது உமனில். முல்டால வந்து 4 வேகன்சிஸ் இருக்குது. இது பிசி முடிஞ்சிச்சு. இப்போ எம்பிசி போகலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்தோம் அப்படின்னா 34 வேகன்சிஸ் இருக்குது. பிஎஸ்டிஎம்க்கு 2 வேகன்சிஸ் இருக்குது. இதே ஜென்ரலில் பிளைண்டுன்னு பார்த்தோன்னா 4 வேகன்சிஸ் இருக்குப்பா. ஆத்தோவில் வந்து 2 வேகன்சிஸ் இருக்குது பாருங்கள். 6ல் 4 தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ எம்பிசியில் இன்னும் 2 வேகன்சிஸ் இருக்குது ஜென்ரலில். டெஃப்னு பார்த்தோன்னா 14 வேகன்சிஸ் இருக்குது. முல்டால 3 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிடபிள்யூ சிஸ்டர்ஸ் பார்க்கலாம். டிடபிள்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. பிஎஸ்டிஎம்க்கு 2 அவைலபிள் இருக்குது. எம்பிசி. இதே எம்பிசியில் வந்து உமன் பிளைண்டுக்கு பாருங்கள் 2 வேகன்சிஸ் இருக்குது. ஆத்தோக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ டெஃப்னு பார்த்தோம்ப்பா ஒரு வேகன்சிஸ் வந்து இருக்குது. முல்டாக்கும் ஒரு வேகன்சிஸ் இருக்குதுப்பா நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட எம்பிசி முடிஞ்சிச்சு. பிசிஎம் பார்க்கலாம். பிசிஎம் வந்து இன்னும் ஜென்ரல்லையே வந்து நமக்கு வந்து 63 33 தான் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 30 வந்து அவைலபிளாக இருக்குது வித்தவுட் பிஎஸ்டிஎம் ஜென்ரலில். பிசிஎம்மில் பிஎஸ்டிஎம் வித் ஜென்ரல் பிசிஎம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 9 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பாருங்கள் இது ஜென்ரல். நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்தோன்னா 3 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டி மொத்தம் ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. டெஃப்க்கு வந்து ஒரு வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. பிசிஎம்மில் நெக்ஸ்ட் வந்து பிசிஎம்மில் வந்து உமனுக்குன்னு பார்த்தீங்கன்னா 30ல் 13 ஃபில் ஆகிட்டு இன்னும் 17 அவைலபிளாக இருக்குது. இதே உமன் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 3 அவைலபிளாக இருக்குது. 2 தான் ஃபில்லாக இருக்குது. ஸோ டிடபிள்யூன்னு பார்த்தோன்னா 6மே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. பிசிஎம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ பார்க்கலாம். எஸ்சிஏ வந்து ஜென்ரலில் முடிஞ்சிருச்சு. எக்ஸர்விஸ்மேன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் அவைலபிளாக இருக்குது. அதுவும் பிஎஸ்டிமாக கொடுத்துட்டாங்க. ஸோ பார்த்துக்கோங்க நல்லா. ஸோ ஜென்ரல் பிளைண்டுன்னு பார்த்தோன்னா 2 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஜென்ரல் ஆப்தோனா ஒரு வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஜென்ரல் டெஃப் அப்படின்னா ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் எஸ்சிஏக்குப்பா. எஸ்சிஏ உமன் பாருங்கள். உமனில் வந்து 2 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. 12 ஃபுல் ஆயிடுச்சுன்றாங்க. ஸோ அதை பாருங்கள் உமன் வித் பிஎஸ்டிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. 6 தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிடபிள்யூக்கு ஒரே ஒரு வேகன்சிஸ் அப்படியே அவைலபிளாக இருக்குது. பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா அந்த 8 வேகன்சிஸுமே அவைலபிளாக இருக்குது. இது எஸ்சிஏ. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி பார்க்கலாம்ப்பா. எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸர்விஸ்மேன் எக்ஸர்விஸ்மேனில் 21 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இதே பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 வேகன்சிஸ் அப்படியே அவைலபிளாக தான் இருக்குது. இதே ஜென்ரல் பிளைண்டுன்னு பார்த்தோன்னா 3 வேகன்சிஸ் இருக்குது. ஆத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 16 வேகன்சிஸ் இருக்குது. 1 ஃபில் ஆகிருக்கு. அநேகமாக இது இன்றைக்கி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. எனக்கு சரியாக தெரியல. இன்றைக்கி தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ டெஃப்னு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி அவைலபிள் இருக்குது. முல்டாக்கு ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஜென்ரலில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அது ஜென்ரலில் இருக்கா, உமனில் இருக்கா, ஜென்ரல் டேர்னில் இருக்கா அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வந்து எஸ்சி டிடபிள்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா 19 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. பிஎஸ்டிக்கு 3 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஆத்தோவில் வந்து ஒன்றுமே நமக்கு அவைலபிள் தான் இருக்குது எஸ்சியில். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டின்னு பார்த்தோம்னா பாருங்கள் இன்னுமே நமக்கு வந்து 114 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குப்பா. வெறும் 14 தான் நமக்கு ஃபில் ஆகிருக்கு. இது ஜென்ரலில் சொல்கிறேன் நான். ஸோ பிஎஸ்டிஎம் பார்க்கலாம். பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. உமனுக்கு வந்து ஒரு வேகன்சி அவைலபிள் இருக்குது. ஸோ எஸ்டியில் வந்து உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. டிடபிள்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ நமக்கு மொத்தம் வந்து வேகன்சிஸ் வந்து 3888. ஸோ 3269 ஃபில் ஆகிட்டு இன்னும் 619 வேகன்சிஸ் இருக்குப்பா. மேக்ஸிமம் இதில் வந்து பிசிஎம்க்கு ஜென்ரலில் கொஞ்சம் இருக்குது. எஸ்டியில் நிறையா இருக்குது. ஸோ அதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் தான் இருக்குது. எக்ஸர்விஸ்மேன் அதுக்கப்புறம் பிடபிள்யூடி டிடபிள்யூக்கு தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ இதுலேயுமே வந்து 2 வேகன்சிஸ் தான். அந்த 2மே வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்பெஷல் கேட்டகரியாக தான் இருக்கும். ஏன்னா பாருங்கள் இங்கே எக்ஸர்விஸ்மேன் இருக்குது. ஸோ பாருங்கள் இந்த 2 வேகன்சிஸ் வந்து எனக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் இருக்குன்னு தோணுது. பாருங்கள் எக்ஸர்விஸ்மேனுக்கு ஒன்று இருக்குது. ஸோ அது இல்லாமல் இங்கே ஸோ இங்கே எக்ஸர்விஸ்மேனுக்கு தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அவங்க ஃபில் பண்ணுற வரைக்கும் இந்த 2 வேகன்சிஸ் வந்து அன்ஃபில்டாக தான்ப்பா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிசப்ஷனிஸ்ட். ஸோ இதுவும் அப்படியே அன்ஃபில்டாக தான் இருக்குது. நமக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜெய்யை வந்து ஹச்எஸ்சியில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து ஜென்ரல்லாம் ஃபுல்லாக இருக்கும். எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி ஜென்ரலில் உமன் டெஃபில் ஒரு வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வேகன்சிஸ் நான் இங்கே மிஸ்
பிசிஎம் ஜென்ரலில் ஒன்று இருக்குப்பா. ஸோ பாருங்கள், பிசிஎம் ஜென்ரலில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. அதை விட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஜென்ரல் டர்னில் பிடபிள்யூடியில் ஒன்று இருக்குது. ஸோ மொத்தம் ரெண்டு வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஒன்று ஜென்ரலில் பிசிஎம்மில் இருக்குது, இன்னொன்று பிடபிள்யூடியில் இருக்குது. அது ஜென்ரல் டர்னில் தான் இருக்குது. ஸோ அந்த 2 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் வேக்கன்சிஸ் போஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் எவ்வளோ அவைலபிளாக இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு இன்னும் 6 தான் அவைலபிள் இருக்குது. 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எஸ்சிஏல உமன் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பிசிஎம்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ பாருங்கள், எஸ்சிஏக்கு ஒன்று இருக்குது, அது உமனாக இருக்கணும், பிஎஸ்டிஎம் வச்சுருக்கணும். பிசிஎம்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம். ஸோ அதில் 2 வேக்கன்சிஸ் போயிடுச்சு. மிச்சம் 4 வந்து அன்றைக்கி ஸ்பெஷல் கேட்டகரிஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே பாருங்கள், பிசியில் வந்து எக்ஸர்விஸ்மேனு, பிசி ஜென்ரல் முல்டாக இருக்குது. ஸோ அங்கேயும் ஜென்ரல் டர்ன் வந்து எக்ஸர்விஸ்மேன் தான். ஸோ அது மாதிரி இங்கே டிடபிள்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் டர்ன், ஸோ ஜென்ரல் டர்னில் 2, பிசியில் 2, பிசிஎம்மில் 1, அண்ட் தென் எஸ்சிஏ ஸோ 6 வேக்கன்சிஸ் இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் வேக்கன்சிஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் எவ்வளோ அவைலபிள் இருக்குன்றதை பாருங்கள். ஸோ நமக்கு 7 தான் அவைலபிள் இருக்குது. ஸோ வந்து எஸ்சி டிடபிள்யூவில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குப்பா. எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ 2. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம் ஜென்ரலில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. எம்பிசி டிடபிள்யூவில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு 4 வேக்கன்சிஸு மேலே ஸ்பெஷல் கேட்டகரிஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவன் பாருங்கள், பிசி டிடபிள்யூவில் 1, ஸோ வந்து இங்கே டிடபிள்யூவில் 1, அப்புறம் ஜென்ரல் பிளைனில் 1. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் இருக்குது. ஆமாம், பிசிஎம்மில் மட்டும்தான் ஸ்பெஷல் கேட்டகரியில் இல்லாமல் ஜென்ரலில் இருக்குது. மித்த எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரி. அதுக்கப்புறம் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்துக்கலாம், முடிஞ்சிருச்சோ. ஆமாம், ஸோ பிசிஎம் மட்டும் தான் பார்க்கும். இது எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு வந்து டிகிரி. ஸோ நமக்கு இன்னும் 51 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், டிடபிள்யூவில் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இங்கே வந்து எஸ்சிஏ டிடபிள்யூ, இங்கே எஸ்சி டிடபிள்யூ, அது இல்லாமல் ஜென்ரலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்சிஏ ஜென்ரல் டர்ன் முடிஞ்சிருச்சா. பிசிஎம்மில் வந்து இருக்கே. ஸோ பாருங்கள், பிசிஎம்மில் வந்து உமனுக்கு இன்னும் 7 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்க்கு 2 இருக்குது, பிசிஎம் டிடபிள்யூக்கு 2 இருக்குது. ஸோ பிசிஎம்மில் தான் மேக்ஸிமம் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜென்ரல் ஆத்தோவில் 1 இருக்குது, எக்ஸர்விஸ்மேனுக்கு 2 இருக்குது, ஜென்ரலில் 4 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, பிஎஸ்டிஎம் இல்லாமல் 17. ஸோ பிசிஎம்மில் மேக்ஸிமம் வேக்கன்சிஸ் இருக்குப்பா அதில். ஸோ எம்பிசின்னு பார்த்தோன்னா டிடபிள்யூக்கு 2 இருக்குது. அதுக்கப்புறம் ஆத்தோக்கும் எக்ஸர்விஸ்மேனுக்கு இருக்குது. அந்த ஆத்தோவுமே ஜென்ரலில் இருக்குப்பா உங்களுக்கு. அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசியில் டிடபிள்யூக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜிடியில் 2 வேக்கன்சிஸ், டிடபிள்யூ 2 வேக்கன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிடபிள்யூடியில் 1, அப்புறம் எக்ஸர்விஸ்மேனுக்கு 1 இருக்குது ஜென்ரல் டர்ன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம்மில் தான் நிறைய வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிகிரி அண்ட் சிஓஏ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 7 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ எஸ்சி டிடபிள்யூக்கு 1, எஸ்சிஏ டிடபிள்யூக்கு 1 கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிசிஎம் ஜென்ரலுக்கு 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இங்கே 3 ஃபில் ஆகிருக்கு. எம்பிசி டிடபிள்யூவில் 1 கொடுத்துருக்காங்க, 4. ஸோ 4 பார்த்தீங்கன்னா பிசி டிடபிள்யூ 2, 6. இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே 1, மொத்தம் 7. ஸ்பெஷல் கேட்டகரிஸ்லாம் மேக்ஸிமம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிசிஎம்மில் மட்டும் தான் வந்து ஜென்ரலில் 1 கொடுத்துருக்காங்கப்பா. இந்த 7 வேக்கன்சிஸில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ இன்னும் 33 அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி ஒன்று தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 1 எங்கே இருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் டர்னில் எடுத்துருப்பாங்களோ. ஆமாம், பாருங்கள், ஜென்ரல் டர்னில் 1 ஃபில் ஆகிருக்கு. இது இன்றைக்கி தான் ஃபில் ஆச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் தேவைப்படும் நினைக்கிறேன். நான் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ்க்கு வந்து கோஆப்ரேட்டிவ் தேவைப்படும்னு நினைக்கிறேன். மேபி அதனால தான் ஃபில் ஆகாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது. ஸோ யாருக்காவது கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்போ கோஆப்ரேட்டிவ்னால தான் இது ஃபில் ஆகாமல் இருக்கான்னு சொல்லிட்டு. சரி, நெக்ஸ்ட் வந்து மில்க் ரெக்கார்டர். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து ஃபில்லே ஆகலை. இன்றைக்கி ஆயிருக்கு, 3 வேக்கன்சிஸ் ஆகிருக்கு. அது யார் எடுத்திருக்கான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ஜென்ரல் டர்னில் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பாருங்கள், ஜென்ரல் டர்னில் 1 எடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி பிசி ஜென்ரலில் 2 எடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் அவைலபிலிட்டி மேக்ஸிமம். அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 9 அவைலபிள் இருக்கா.
ஸோ பாருங்கள், எஸ்சி ஜென்ரலில் ஒன்று இருக்குது, எஸ்சி டிடபிள்யூவில் ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ டிடபிள்யூவில் 3 இருக்குப்பா. ஸோ இதுலேயே 5 வந்துருச்சு. அப்புறம் எம்பிசி இல்லை 1 இருக்குது. ஸோ எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரிஸில் தான் இருக்குது. ஸோ பாருங்கள், பிசி டிடபிள்யூ எல்லாமே இல்லை ஸ்பெஷல் கேட்டகரிஸாக தான் இருக்குது. பார்த்துக்கோங்க, ஜிடியில் டிடபிள்யூ, அதுக்கப்புறம் பிளைண்ட். ஸோ பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா டிடபிள்யூவில் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4 மேக்ஸிமம் இது ஃபுல்லாக இருக்கும் டிடபிள்யூ தவிர நினைக்கிறேன். ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இந்த மாதிரி. ஸோ பார்க்கலாம். ஸோ எஸ்சியில் வந்து ஆத்தோவில் ஜென்ரல் ஆத்தோவில் ஒன்று கொடுத்துருக்காங்கப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், பிசி டிடபிள்யூவில் ஒன்று கொடுத்துருக்காங்க 2. ஸோ 3 ஜென்ரல் ஆத்தோவில் ஒன்று கொடுத்துருக்காங்க 3. இன்னொன்று பாருங்கள் ஜென்ரல் டெஃபில் ஒன்று. ஸோ மொத்தம் 4மே ஸ்பெஷல் கேட்டகரிஸில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எவ்வளோ ஃபில் ஆகிருக்கும் அப்படின்னா 217 பேர் இன்றைக்கி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா ஆப்சன்டீஸ் வந்து அவ்வளோ பேர் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு 1027 அவைலபிலிட்டி இருந்துச்சு. இப்போது நமக்கு 810 தான் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து 217 பேர் தான் இன்றைக்கி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். சரி, நம்ம பார்த்துருவோம். ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 217 வேக்கன்சிஸ் தான் இன்றைக்கி நமக்கு போயிருக்கு. ஸோ நீங்கள் கோஆப்ரேட்டிவ்க்கு வந்து நியூவாக லிஸ்ட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எப்போ கவுன்சிலிங் அப்படின்றது மேக்ஸிமம் வந்து எனக்கு Feb 13 அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து இப்போ தான் ரிசல்ட் வந்துச்சு, அவங்க Feb 13 போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ மேக்ஸிமம் இன்றைக்கி கோஆப்ரேட்டிவ் வச்சு போனவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3 பேர் மட்டும்தான். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும்ப்பா. இதுதான் இன்றைக்கி இது பண்ணது. ஸோ மேக்ஸிமம் வந்து அவைலபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இன்னுமே நமக்கு வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு அவைலபிலிட்டி இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா எஸ்டியில் ரொம்பவே நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிசிஎம்மில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து எஸ்சிஏ. ஸோ இந்த மாதிரி தான் அவைலபிலிட்டி. அதுக்கப்புறம் எஸ்சி. ஸோ இந்த மாதிரி தான் அவைலபிலிட்டி இருக்குதுப்பா. மேக்ஸிமம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எஸ்டியில் வந்து நிறையா வேக்கன்சிஸ் அவைலபிளில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னுமே. அதுக்கப்புறம் பிசிஎம்மில் கொஞ்சம் இன்றைக்கி நிறையா போயிருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஜென்ரலில் வந்து இந்த விஏஓவில் 6 பேர் 7 பேர் அந்த மாதிரி போனாலும், ஆனால் பட் இருந்தாலும் ரொம்ப நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அதுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எஸ்சிஏ எஸ்சி இதுக்கு கொஞ்சம் அவைலபிலிட்டி இருக்கும். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் போனாங்க நமக்கு அந்த 5th டே அன்னைக்கு. ஏன் 5th டே மீன்ஸ் ஏப்ரல் அந்த புதன்கிழமை இருக்குது பார்த்தீங்களா, அன்றைக்கி நிறைய பேர் போனாங்க. ஏன் அப்போ நமக்கு 235 அவைலபிலிட்டி இருந்த 235 இருந்த இடத்துல வெறும் 93 தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் அவ்வளோ பேர் எடுத்துட்டாங்க அப்படின்றது தான் அர்த்தம் நமக்கு. ஸோ நியர்லி 142 பேர் ஒரே நாளில் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து டிடபிள்யூ நிறைய வேக்கன்சிஸ் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. ஜென்ரல்லாம் இருக்குது, அந்தந்த பர்டிகுலர் கேட்டகரிஸில் இருக்குது. பிடபிள்யூடிலையுமே மேக்ஸிமம் வந்து நமக்கு வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இன்றைக்கான கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.